அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க. என்ன அடிப்பீங்களா? அடிக்காமல் அடிச்சுக்கோங்க. தற்போதைய செய்தி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இந்திய காங்கிரஸ் கட்சியின் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி வட்டார நகர மற்றும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று அவிநாசி மேற்கு ரத வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளரும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அவிநாசி நகர காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் முறையாக தகவல் தராமலும் நகரத்திற்கும் சம்பந்தமில்லாதவர்களை பொறுப்புகள் வழங்கப்பட்டதும் குறித்து முன்னாள் நகர பொறுப்பாளர் பொன்னுக்குட்டி, ஊடக பிரிவு மாநில செயலாளர் சாய் கண்ணன், வட்டார செயலாளர் முன்னாள் பேரூராட்சி துணை தலைவருமான மாணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்கும் போது அங்கு சென்ற நிலையில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் பழனியப்பனிடம் கேள்வி கேட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து ஒருவர் செல்போனில் தனது வீடியோவை எடுப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கோபிநாத் பழனியப்பன் மேடையிலிருந்து வேகமாக கீழே வந்து செல்போனை தட்டிவிட்டார். அப்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து கோபிநாத் பழனியப்பன் மேடையிலிருந்து அங்கு உள்ள மணமகன் அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது முன்னாள் நகர தலைவர் பொன்னுக்குட்டி, பேரியூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லட்சுமணசாமி, ஊடக பிரிவு மாநில செயலாளர் சாய்கண்ணன் உள்ளிட்டோர்கள் ஒருவருக்கொருவர் தாக்க முயன்றனர். இதனை அடுத்து பைல்கள் மற்றும் நாற்காலிகளை தூக்கி வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் திருமண மண்டபத்தில் சிறிது நேரம் கடும் பதற்றம் நிலவியது. இதனை அடுத்து மற்ற நிர்வாகிகள் சமாதானம் செய்து வைத்தனர். இந்த வீடியோ காட்சிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் வைரலாக பரவி வருகிறது. வினிதா.